ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் சொல்லிட்டு பாரதி சொல்வார். இது சிறந்த உதாரணமாக எனக்கு திரு சம்பத்தையா அவர்கள் வந்திருக்காரு. அன்னசத்திரம் 1000 விட்டாலும் அதோட பெருசு என்னன்னா ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல். சிறந்த உதாரணமாக திரு சம்பத் அவர்களுக்கு வணக்கம். 1979 கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சரை தும்பி காமல் சுப்பாது கண்டது மொழிமோன்னு சொல்லிக் கொடுத்த திரு துணை 45 வருஷத்துக்கு முன்னாடி எங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்த திரு பெரிய ஐயா அவர்கள், எளிய பெருமாள் அவர்கள் நல்லா நம்மளை பார்த்தா நாங்கள் நடுவோம். இப்போ ஒரு பயத்தில் தான் பேசுகிறோம். அவங்களுக்கு எதுக்கு போய் நம்ம தமிழில் பேசுகிறோமே ஒரு பயம் இருக்குது. பட்டர்ஃப்ளைஸ் இந்த ஸ்டமக் சொல்லுவாங்க. அதுபோல் கல்வி கொடுத்த ஆசான்களுக்கு எதிர்த்து பேசுறது ஒரு பெரிய துணிச்சல் வேணும். இதுதான் அந்த துணிச்சல் அவங்களே கற்றுக் கொடுத்துருக்காங்க. அதனால தான் தைரியமாக பேசுகிறாங்க. புத்தகத்தை பற்றி சொன்னார் அவர். புத்தகம் உலகத்தில் புத்தகத்தை காணலாம், புத்தகத்தில் உலகத்தையே காணலாம்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் நம்ம நீதிபதி மகாதேவன் ஐயா அவர்கள் நானும் அவரும் அங்கே தான் உட்காந்துருப்போம். இப்போ பள்ளிக்கூடத்தில் காம்பவுண்ட் வால் கிடையாது, நிறைய மரம் இருக்கும். இதெல்லாம் கிளாஸ். அந்த கிளாஸ்லாம் இல்லை. 15 ஏக்கரா இருக்குது பள்ளி. அப்போ இப்போ 10 ஏக்கரா சுருங்கிடுது. 3 ஏக்கரா கேர்ள்ஸ் ஸ்கூலுக்கு போயிடுது. 2 ஏக்கரா இந்த சைடு வீடுகளுக்கு கொடுத்துட்டாங்க. உள்ளே ஓப்பனாக இருட்டாக இருக்கும். பள்ளி நேற்றுக்கு இந்த கால சமயத்தில் ராதா அவர்கள் என் கூட இருப்பார். நைட்டு ஃபுல்லுங்க படிப்போம். புத்தகத்தையே சுவாசித்தார் அவர். புத்தகத்தை நேசித்தார். புத்தகத்தை ரொம்ப அன்பாக வாசித்தார். வாசித்ததுனால தான் இன்றைக்கி பேசுறதுனால நிறைய பேர் வாசிக்கிறாங்க. யூடியூப்பில் பார்த்தா ஃபுல்லாக நம்ம தலைமை நீதிபதி அவர்கள் நிறைய பேச்சு இருக்குது. ஒவ்வொரு பேச்சில் அவர் தமிழ் இலக்கியத்தை அவ்வளோ அற்புதமாக தொட்டு காட்டுவார். மாணவர்களுக்கு மோட்டிவேஷன், இந்த உள்ளார்ந்த வார்த்தைகள் எடுத்து சொல்லுவார். எப்படி வாழ்க்கை நடந்துக்கணும்னு சொல்லுவார். ஒவ்வொரு மேடைக்கு எப்படி பேசணும் ரொம்ப அற்புதமாக தெரியும். ஆழங்கள் பட்ட ஒரு தமிழ் இலக்கியத்தில் ரொம்ப சிறப்பானவர். ஏன்னா அவருடைய சிப் ஆஃப் தி ஓல்ட் பிளாக் அப்படி சொல்லுவாங்க. அவருடைய தந்தை பெரிய எழுத்தாளர். அவர் தந்தை வழியில் வந்திருக்காரு. ரொம்ப நாள் ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி முன்றில் அப்படின்னு ஒரு அழகான பத்திரிகை நடத்தி கொடுத்தார். நம்மளுக்கு நான் மிலிட்ரியில் இருந்தேன். இங்கேருந்து எங்களுக்கு போஸ்டிங் போடுவார். போஸ்ட்டில் ஒரு முன்றில் வருஷத்துக்கு ஒருத்தர் ஒரு 10 புத்தக திருவிழாவில் சந்திப்போம். அதான் அவர் சந்திக்கிற ஒரே ஒரு வாய்ப்பு. அதுக்கப்புறம் புத்தகம் பையிலோ புத்தியோ பாட்டிலே சொல்லுவாங்க. பள்ளியை கண்டும் ஒடுங்கிடும் மழையிலே. அது எங்களுக்கு பொருந்தாது. அந்த உயர்ந்த மரத்தின் பாட்டு ஒரு பகுதி தான் பொருந்தும். அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே நண்பனே 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 ஒரு பார்த்தா அந்த பாட்டு ஒரு பெருமிதமாக இருக்கும். பசுமை நிறைந்த நினைவுகளே பாடித்திருந்த பறவைகள் ஒரு அற்புதமான பாட்டு இருக்கும். ஐயா பார்க்கும்போது நம்ம மனசில் நம்ம ஒரு பூரிப்பு, ஒரு ஊக்கம். பழங்காலத்தில் நம்ம நாஸ்டால்ஜிக் மெமரி சொல்லுவாங்க. வாக்கிங் டவுன் நாஸ்டால்ஜிக் மெமரி சொல்லுவாங்க. இங்கிருந்து கரெக்டாக ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த பள்ளி எனக்கு ஒரு பெரிய ஒரு எழுச்சி செய்யுது. கார்கில்ல இதே மாதம் ஜூன் மாதம் 1999 4875 ஒரு பெரிய ஆப்ஜெக்ட் கேப்சர் பண்ணோம். அதை கேப்சர் பண்ண தான் டைகர் ஹில் ஒரு அடுத்த ஒரு முக்கியமான பிடிப்பு. அந்த டைகர் ஹில் பிடிச்சா நம்ம நாடு ஜெயிச்சிடும். அப்போ அங்கே இருக்கும்போது நைட்டு நாங்கள் யோசித்தோம், ஒரு ஓப்பன் நங்கி டேக்குன்னு சொல்லுவாங்க. எந்த விதமான வெஜிடேஷன் கிடையாது, மரம் ஒன்றும் கிடையாது. அதை அட்டாக் பண்ணணும். தோறாமல் இதே மாதிரி ஜூன் மாதம் 1999 அப்போது எல்லா அட்டாக்கும் ஃபெயில் ஆகிட்டு எங்கள் டாஸ்க் கொடுத்தாங்க. நான் 17 ஜாட்னு ஒரு பெட்டாலியன் நான் தலைமையாக இருந்தேன். அப்போ இன்றைக்கும் நாங்கள் மஷ்கோன் ஒரு வேலி, அந்த வேலியில் நாங்கள் சண்டை போடும்போது முதல்ல எனக்கு நினைக்குது பள்ளிக்கு எப்படி பெருமை சேர்க்கலாம் சொல்லிட்டு. இன்றைக்கி ராத்திரி நைட் அட்டாக் பண்ணுறோம். ராத்திரி 2 மணிக்கு ஆரம்பிக்கிறோம். கைகலப்புன்னு சொல்லுவாங்க, ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பேட். ஏன்னா அந்த இடத்துல லைஃப் வேலை செய்யாது. கார்கில்ல சியாச்சில் உங்களுக்கு தெரியும் -14 -40 -40 டிகிரிஸு. அங்கே போகிறதுக்கு முன்னாடி அட்டாக் போகும்போது இந்த பள்ளி தான் எனக்கு மனசில் வருது. பள்ளி இருக்கிற மாணவர்களுக்கும் நம்ம வாத்தியார்களுக்கும் பெருமிதம் செய்து தான் இருக்கும். உயிர் போனாலும் பரவாயில்ல, நாட்டுக்கு நல்லதை எடுத்துன்னு வர சொல்லிட்டு நாங்கள் சண்டை பண்ணோம். அடுத்த நாள் ஒரே ஒரு ஜவான்கிட்ட சொன்னோம், அந்த நங்கி டேக்கர் எப்படி கேப்சர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. அவங்க சொன்னாங்க, சார் எப்படி கேட்குறதா விட்டுடுங்க, நம்ம என்ன பண்ண மட்டும் சொல்லுங்க சொன்னாங்க. சரிப்பா, அவர் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். நாளைக்கு காலையில் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் அங்கே தான், காலையில் 6:30 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் அங்கே தான். சரியா சொன்னேன். அது போதும் சார் சொன்னாங்க. அது வந்து ஜாட் ரெஜிமெண்ட்டு, அவங்களுக்கு அந்தளவுக்கு அறிவுலாம் பக்குவம் பத்தாது. விஷயத்தை பண்ணால் போதும் அவங்க பண்ணிடுவாங்க. அதே போல் போகிறதுக்கு முன்னாடி நம்ம பள்ளியை நினச்சிட்டேன். பள்ளி நிறைய எப்படி எங்கெல்லாம் ஆளாக்கியிருக்கவங்களோ அந்த வாதியார்கள் நல்ல பெருமை தெரிவித்தரணும்னு சொல்லிட்டு பண்ணோம். அதுக்கப்புறம் ஆங்கிலத்தில் சொன்ன மாதிரி ரெஸ்ட் சிஸ்டம் 25வது வருஷம் காரியங்களுடைய பண்ணுவோம். நம்ம வெற்றி விழா கொண்டாடுறோம். நம்ம பள்ளி அது பெருமளவு இந்த பள்ளி இந்த டைகர்கள் கேப்சர் பண்ணும்போது என் மூலமாக நம்ம பள்ளி ஒரு பெரும் பங்கு ஆட்டிருக்குதுன்னு சொல்லுங்க பெருமை கொடுக்குறேன். நம்ம லட்சம் ரொம்ப அற்புதமாக இந்த பள்ளியை வழி நடத்துகிறாங்க. இப்போ 95% வந்துருக்கு. 5 மாணவர்கள் தான் அது ஒரு சப்ஜெக்ட் தான் போயிருக்காங்க. அந்த ஒரு சப்ஜெக்டும் ஒரு ஆகஸ்ட் செப்டம்பரில் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமில் பாஸ் பண்ணுவாங்கன்னு உறுதி கொடுத்துருக்காங்க. வர வருஷம் சந்தேகமே இல்லாமல் எல்லாரும் 100% தேர்ச்சி பெறுவாங்கன்னு சொல்கிறாங்க.
அது இல்லாமல் சாயங்காலத்தில் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா வகுப்பு பண்ணுறதுக்கு எல்லாம் தயாராக இருக்காங்க. வரவங்களுக்கு ஊக்க சுண்டல், காஃபி, டிஃபன், பிஸ்கெட்லாம் பண்ணுறதுக்கு நம்ம வள்ளல் 8வது வள்ளல் திரு சம்பதையா அவர்கள் இருக்காரு, சொல்லி கொடுத்து வாத்தியார் இருக்காங்க. வேறு என்ன உங்களுக்கு குறை? அடுத்த வருஷம் இதே இடத்துல இதே மாலையில் அதே நீதியரசர் தலைமை நீதிபதியாக இப்போ பொறுப்பில் இருக்கார், தலைமை நீதியாக வருவார். அப்போ நீங்கள்லாம் 100% கொடுக்கணும். அது ஒரே ஒரு உறுதிமொழி நீங்கள் தந்தா போதும், வேறு ஒன்றுமே வேணாம். கற்பித்த ஆசிரியர்கள் முன்னாலும் பழைய மாணவர்கள் முன்னாடி அழகான வாய்ப்பை நல்கிய நேரு உயர்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியர்களுக்கும் அவர் உள்ளிட்ட ஆசிரியர்களுக்கும் என் கூட படித்த நிறைய நண்பர்களுக்கு சார்பாக உங்கள் எல்லாரும் நன்றி வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி வணக்கம். நிகழ்ச்சியின் இறுதி கட்டத்தை தொட்டிருக்கிறோம். இந்த ஆலமரம் மட்டுமே எல்லோருக்கும் நிழலை தரும். அப்படித்தான்